ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், இந்த ஒரு கேள்வி தான் வந்து ஆன்லைன்லேயே ஒரு பெருசாக பேசப்பட்டு இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, எதிர்நீச்சல் சீரியல் ஏன் எண்ட் ஆகுது? முதல்ல எதிர்நீச்சல் சீரியல் முடியுதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு கன்ஃபார்ம் வந்து சீரியல் முடியுதுங்க. இன்னும் ஒரு 2 டேஸ்க்குள்ளே வந்து கிளைமேக்ஸ் ஷூட் ஓவர் பண்ணிட்டு கம்மிங் 8ஓட வந்துட்டு சீரியலை முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ சீரியல் முடியுது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான காரணம் என்ன? அதுதான் ஒரு பெரிய கேள்வி. அதை தாண்டி இந்த சொல்லுவாங்க இல்லையா, பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, சீரியல் வந்து அது எதுக்கோ முடியுது, அவங்க ஒரு பக்கம் டிசிஷன் எடுத்து போயிட்டு இருக்காங்க, இன்டர்னலாக ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கலாம். பட் அதை தாண்டி சிறுகடிக்க ஆசை ஃபேன்ஸ் போய் அவங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டதால தான் இவங்க என் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. நேற்று என்னுடைய வீடியோ கீழே ஒருத்தர் போட்டிருக்காரு, உன்னால தாண்டா அந்த சீரியலே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே பெரிய ஷாக்கு. நான் என்ன சன்னுடைய அந்த ஹெட் ஆஃபீஸரா இல்லை எதிர்நீச்சலுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸுடைய மேனேஜரா? ஸோ நான் வந்து சீரியல் நிற்க முடிச்சுங்கப்பா, சிறுகடிக்க ஆசை வின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நானுமே எதிர்நீச்சல் சீரியலை ஸ்டார்டிங் டேஸில் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா சீரியல் இண்டஸ்ட்ரியில் ஒரு புரட்சி ஏற்படுத்தின ஒரு சீரியல் தான், எல்லாருமே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபேமிலிஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க, ஏன் யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இல்லை எதிர்நீச்சல் பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஒரு ட்ரேட்மார்க் செட் பண்ணி கொடுத்த ஒரு சீரியல் தான் அவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு போயிட்டு இருந்த சீரியல் இப்போ சடனாக என் பண்ணும்போது எனக்குமே வருத்தமாக தான் இருக்குது. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சீரியலுடைய நெகட்டிவ் ட்ராக் ரொம்ப நாளாக வந்துட்டு நெகட்டிவ் ட்ராக் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த சீரியலுடைய ஸ்டோரியே அதாங்க, பெண்கள் வந்து எப்படி மீண்டு வராங்க அப்படிங்கிறதான் ஒரு கதையை அப்படின்னாலுமே கூட 700 எபிசோடாக இதையே கொண்டு வருவீங்க அப்படின்ற ஒரு கேட்பேன். நம்ம சிறுகடிக்க ஆசையில் மீனாக்கு நடக்கிறதையே நம்ம வந்து பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி ரொம்ப நெகட்டிவாக இருக்குது, ஸ்டோரி மாற்றுங்கன்னு சொல்லி. ஸோ நம்ம ஒரு 400 எபிசோட்ஸில் இவ்வளோ நம்ம கத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க 700 எபிசோட்ஸாக அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஒரு சீரியலை. ஸோ தொடர்ந்து நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இது ஸ்டில் அதே ஒரு ஸ்டோரியை, ஸோ ஒரு பக்கம் ஒரு கேரக்டர்ஸ் மேல் கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக மாறினாலும் அடுத்த கொஞ்சம் எபிசோட்ஸ்லேயே ஒரு மாதிரி நெகட்டிவாக கொண்டு வந்து ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த சீரியலுடைய ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லுவேன். அதை தான் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயுமே நிறைய பேர் சொல்லுவாங்க. அடுத்து வந்து சீரியலுடைய அந்த ரீப்ளேஸ்மெண்ட், ஸோ அவர் மாரிமுத்து சாருக்கு அப்புறம் இவங்க ரீப்ளேஸ் ஆனவங்க வந்துட்டு அந்த அளவுக்கு செட் ஆகலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னுமே நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ அவருக்கு அப்புறம் இவர் வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவருமே வந்துட்டு ஸ்டார்டிங் டேஸில் மூவிஸில் பிஸியாக இருந்தார். ஸோ அவருக்கேற்ற மாதிரி சீரியலுடைய இந்த ஸ்கெடியூல் மாற்றுறது, அதே போல் ஸ்டோரியிலுமே கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் கொண்டு வர்றது. ஸோ வெளியே போயிருக்காரு, அங்கே போயிருக்காரு, இந்த போயிருக்காருன்னு சொல்லிட்டு. ஏன்னா எதிர்நீச்சலுக்கு முக்கியமாக வந்துட்டு அந்த ஸ்டோரி தான் முக்கியம். ஸோ இவருக்காக ஒரு கேரக்டருக்காக ஸ்டோரியை மாற்றினீங்க அப்படின்னா போது அங்கே கொஞ்சம் அவங்களுக்கு லேக் ஆச்சோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவர் அந்த கேரக்டரில் கொண்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மக்களுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதா. ஸோ அதையும் தொடர்ந்து என்ன இஷ்யூவாக இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா 9 o'clock அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சன் டிவிக்கு. ஸோ நம்ம ஸ்டார்டிங் டேஸில் வந்து பார்த்துருப்போம். ஸோ பாரதி கண்ணம்மா சீசன் 1 வந்து அந்த 9 o'clock பிடிக்கும் போது நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ சித்தியை லான்ச் பண்ணாங்க, அன்பேவா கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து ஹிட் கொடுக்கல. அதுக்கப்புறம் அதை முடிச்சு சுந்தரி சீரியல் கொண்டு வந்தாங்க, அதுவும் ரொம்ப டவுன் ஆச்சு. அது தொடர்ந்து ரோஜா சீரியலே வந்து 9 o'clock 9 மணிக்கு வந்துட்டு ட்ரையல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவுமே டைம் இது பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது தான் இனியா கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ இனியாவுமே பீட் பண்ணி சிறுகடிக்க ஆசை ஸ்லாட்டட் ஆனதால் தான் அவங்க வந்து டைம் சேஞ்ச் பண்ணி 9:30 கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ எதிர்நீச்சலுமே பீட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அதனால அவங்க வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. பட் இதுக்கு சீரியல் என் பண்ணுறதா ரீசனாக அதுக்கு ஒரு வழியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ டைம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஸோ வேறு ஏதாச்சும் சீரியல்ஸில் 9 o'clock ட்ரை பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா சீரியலுடைய கதையை மாற்றி இன்னும் ஒரு மாதம் வந்து டைம் கொடுத்துருக்கலாம். ஸோ எந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத. ஸோ இவ்வளோ ஆக்ஷன்ஸ் வந்து அந்த 9 o'clock எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு அந்த 9 o'clock ஸ்லாட்டுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து புரிஞ்சுக்க முடியுது. சன் வந்து எவ்வளோ கான்சன்ட்ரேட்டடாக அந்த 9 PM இருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா வேறு ஒரு ஸ்லாட்டில் கூட அவங்க அவ்வளோ சீக்கிரம் கண்டுக்க மாட்டாங்க, கொஞ்ச நாள் டைம் விட்டு கொடுப்பாங்க. பட் இந்த ஒரு ஸ்லாட்டில் அவங்க ரொம்பவே பாரபட்சம் பார்க்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் அந்த பர்டிகுலர் சீரியலுடைய வியூவர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ்க்கு சொல்ல வரது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் சீரியல் எண்ட் ஆகுது அப்படின்னும் போது அதுக்கான வருத்தங்கள் இருக்கும். பட் அதை அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிஸ்ட்க்கு அடுத்த சீரியல்ஸில் பார்க்குறோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். பட் அதை தாண்டி மற்ற ஃபேன்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுங்கிறது எனக்கு இன்னமும் சரியாக படல, எனக்குமே சரியாக பிடிக்கல. ஏன்னா என்னப்பா நம்ம என்ன பண்ணோம், நம்மளை வந்து கேட்குறாங்களே அப்படின்னு தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லா சீரியலுமே ஒரு கட்டத்தில் டவுன் ஆகும். நாளைக்கு சிறுகடிக்க ஆசை இன்னும் ஒரு 2 monthsலையோ 1 வீக்லையோ 1 இயர்லையோ இந்த மாதிரி எப்போ வேணாலுமே அவங்களும் டவுன் ஆவாங்க. எல்லா சீரியலுக்குமே ஒரு டவுன் பாயிண்ட் இருக்கும். சீரியல் கண்டிப்பாக எல்லா சீரியலுமே எண்டுக்கான ஒரு நிலைமைக்கு வரதான் செய்வாங்க. ஸோ அந்த நேரத்தில் எல்லா ஆடியன்ஸுமே தீப்பாங்க தான். ஸோ எந்த ஒரு சீரியல் இருந்தாலும் சரி, அன்றைக்கே ஒரு காலத்தில் பாரதி கண்ணம்மா கொடி கட்டி பறந்துட்டு இருந்துச்சு. கடைசியில் எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பாரதி கண்ணம்மாக்கு போட்டு சீரியலே முடிக்க வச்சாங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்காக தான் கண்டிப்பாக கிடையாது. இப்போ வானத்தை போல சீரியலுக்குமே நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது. சீரியலை முடிச்சிட்டாங்களா என்ன இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் இஷ்யூஸ் அவங்க சைடில் இன்டர்னலாக இருக்கும். அதுதான் வந்து மெயின் ரீசனாக இருக்குமே தவிர இந்த ஃபேன்ஸ் கமெண்ட்ஸ் போட்டாங்க, ஸோ கமெண்ட்ஸ்னால தான் அவங்க வந்து ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக கிடையாது. ஸோ திருசருமே வந்துட்டு இன்னொரு திருசெல்வம் சார் நியூ சீரியலுக்கான ஆடிஷன் பண்ணுறாரு அப்படின்லாம் கூட கேள்விப்பட்டோம். ஸோ அந்த சீரியல் சீக்கிரமே சன்லேயே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அவருடைய சீரியலுக்காக அடுத்து காத்துருங்க அப்படிங்கிறது தான். ஸோ பார்ப்போம். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.